எல்லாருக்கும் வணக்கம். பல மேடைகளை பார்த்தாச்சு. நான் விஜய் ஆண்டனியுடைய ஒரு நண்பராக நான் பல தடவை பேசியிருக்கேன். அதனால் பேசின விஷயங்களை நான் மறுபடியும் பேச விரும்பலை. அதே நேரத்தில் நான் கவர் பண்ணணும்னு நினச்ச நிறைய விஷயங்கள், எனக்கு மட்டும் தெரியும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த அரங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அதை தான் வந்து பேசியிருக்காங்க. அப்போ விஜய் ஆண்டனி எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு, அவர் வந்து என்ன ஹைட் அவர் வந்து ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லோரும் பேசுனதை வச்சே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று, நான் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முதல் காரணம் விஜய் ஆண்டனி. ஸோ எங்களுக்குள்ள நட்பு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, என் மேலே அவர் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாரு. அவர் சொன்னதை நான் சீரியஸாக எடுத்திருப்பேங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். 2வது, நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது படங்கள், கதைகள், பாட புஸ்தகங்கள் இது எல்லாத்துலேயும் சொல்லித்தராங்க. பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது, நீங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், திருடக்கூடாது, கருதுட்டு இதெல்லாம் நம்ம வந்து வளரும்போது நம்ம கடந்து வர்ற பல விஷயங்கள்னால, சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், சில நேரங்களில் சரியாக வளர்க்கப்படாததுனால இந்த தப்புகளெல்லாம் நம்மளே செஞ்சிடுறோம். இன்றைக்கி நம்ம வளர்ந்து நிற்கும் போது நம்மளை சுற்றி இருந்து பார்க்கும்போது, என்னடா எவனை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுருக்கான், யார்கிட்ட பேசுகிறதுக்குமே பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்தில் சின்ன வயசில் எப்படி வளரணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வளர்ந்து நிற்கிற ஒரு ஆள் விஜய் ஆண்டனி. அதுக்கு விஜய் ஆண்டனியுடைய தாயார், விஜய் ஆண்டனியுடைய மனைவி ஃபாத்திமா, இவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்குது. தட் இஸ் வை யூ ஆர் டிஃப்ரெண்ட் விஜய் ஆண்டனி. 3வது ஒரு விஷயம், விஜய் ஆண்டனியுடைய முக்கிய வளர்ச்சிக்கு காரணம் அவர் வேற யாரையும் போட்டியாக நினைக்கிறது கிடையாது. அவரை மட்டுமே போட்டியாக நினைக்கிறாரு. தன்னையே வந்து ஓவர்டேக் பண்ணணும், தன்னையே பெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தங்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுடைய படைப்பிலேயே பெஸ்ட்டு படைப்பு என்னது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், என்னுடைய அடுத்ததுன்னாராம். அதுதான் விஜய் ஆண்டனி. அந்த அடுத்தது தான் சக்தி திருமகன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அமெரிக்காவில் வந்து கரண்ட் போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கால் பண்ணுவாங்களாம். யூகேயில் கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் போயிருக்கான்னு பார்ப்பாங்களாம். நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னா இமீடியட்டாக பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்து அங்கும் கரண்ட் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி பக்கத்து வீடை எட்டி பார்க்காத, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒரு நேர்கோட்டில் தன்னை மட்டுமே நம்பி தன்னை மட்டுமே உழைக்கிற விஜய் ஆண்டனிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா விஜய் ஆண்டனி அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு, விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கு விஜய் ஆண்டனி தான் டெனன்ட், விஜய் ஆண்டனி தான் ஓனர், விஜய் ஆண்டனி தான் பிளம்பர், விஜய் ஆண்டனி தான் கார்பெண்டர், விஜய் ஆண்டனி தான் எலக்ட்ரிஷியன். மல்டி ஃபேசரட் பர்சனாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விஜய் ஆண்டனி. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைத்த ஆண்டு இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், இவர் ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகளில் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்றைக்கி 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி. அவங்களாவது கைத்தட்டினால அதுக்காக நன்றி. ஏன்னா ஒருத்தரை பாராட்டும் போது நீங்கள் கைத்தட்டுறது என்னென்னா என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அதுக்கு உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்போவாது கைத்தட்டணுமா இல்லையா சார்? அவங்க வந்ததுலேருந்து கை தட்டிட்டு மட்டும்தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார். நடிப்பு பயிற்சிக்கெல்லாம் போய் நடிகராகலை, ஆனால் நடிகரானார். இது எல்லாத்துலேயுமே சாதனை. அதாவது ஒரு இசையமைப்பாளராகி சாதாரணமாக நிற்கலை, பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படி பல தளங்களில் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் சொன்னார்ல இப்போ, அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாகவே பிரமிக்க வைக்கிறது. விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டவர் அவர்.
பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன்னு உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன்? நான் நல்ல நடிகர் உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்தது தான் அவருடைய சாமர்த்தியமாக நான் பார்க்குறேன். அதுதானே ஒருத்தருக்கு பதிலாக இருக்கணும். நான் வந்து நல்ல நடிகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகன்னு உன்னை சொல்ல வைக்கிறேன்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணுன்னா விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும். அதுதான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 25வது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குனர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அருண் பிரபு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் வந்து அருண் பிரபு. இந்த மேடை வந்து எனக்கு ஒரு வகையில் சொந்தமான மேடை. என்னென்னா, நான் விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷனில் முதல் முறையாக பேசினது சலீம் விழாவில். சலீம் படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர். அந்த படத்துக்கு நிர்மல்குமார்னு பேர் வச்சுருந்தார். அவருடைய ஒரிஜினல் பேர் வேறு. அவர் அந்த படத்தை இயக்குனர் அப்படின்னால அந்த மேடைக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கனெக்ஷன் என்னென்னா, எங்களுடைய படத்தில் நடித்த கண்ணன் வந்து இந்த படத்தில் காதல் ஓவியம் படத்தினுடைய கதாநாயகனான கண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். அதனால் இந்த படத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என் ஆஃபீஸில் நான் வெளில கிளம்பி வரும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க எங்கள் ஆஃபீஸில். என்ன சார் வேறு ஏதாவது இன்டர்வியூவா? இன்றைக்கி மதியம் ஒரு இன்டர்வியூ இருந்தது, திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறேங்க. நான் இல்லை விஜய் ஆண்டனியுடைய வெற்றி திருமகன் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு. சார் அந்த படத்துடைய பேர் சக்தி திருமகன்னார். என்னை பொறுத்தவரை விஜய் ஆண்டனியை நான் வெற்றி திருமகனாக தான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள் விஜய் ஆண்டனி. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். எஸ், ராதா மேடம் அண்ட் அதே மாதிரி டயானா அவர்கள்ட்டேருந்தும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக ஒரு வரியில் உங்களுடைய பயணம் வித் விஜய் ஆண்டனி சார் தெரிஞ்சுக்கலாமா? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வணக்கம் ப்ரெஸ் மீடியா. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி வந்து சார் வந்து இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் வந்து உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையில் நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது வந்து சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்டு வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ, ஒன்லி விஜய் ஆண்டனி சார். அண்ட் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார்? அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டர் ஆகி மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒலி ஏற்றி வச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வர்றப்பெல்லாம் நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளி வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய படம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் எப்போவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும்.
பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங். சார் நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்திருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம், வரட்டும்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுல வந்து வள்ளல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்கிறது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோ ஜில் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பாடினீங்க சார். எனக்கு உங்களுடைய நக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங்கும் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி. அண்ட் யோர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி. அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலிமா. தேங்க்யூ சார். இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி திருமகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் 25th 50th 100 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். சூப்பர். நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க, உங்களுக்கு இன்னைக்கு தான் மேம் தெரியும். அவங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இவ்வளோ டைலாக் இல்லை அவங்களுக்கு, அந்த அளவுக்கு வந்து கொஞ்ச பேசிட்டாங்க. நேரத்துல எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்களோ, தொகுப்பாளராக மாறிடுவாங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆமா, சூப்பர் மேம். மனசுல இருக்கிறது சொல்லணும். ஆமா. அண்ட் சசி சார் சொல்லணும். விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பிச்சைக்காரன்ற ஒரு சக்ஸஸ் மூவி அவர் லைஃப்பில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறைய உங்களை பற்றி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மேடையாகவும் இது மாறி இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. டயானா அவர்களே, எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் about விஜய் ஆண்டனி சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. செலிப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார், ஹீ இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. ஸோ 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர். லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெபியூவாக இருந்தாலும் சரி, படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் ஒன்று சொல்லணும். September 19th என் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ப்ளீசிங் விஷஸ். தேங்க்யூ. எனக்கு டிஓபி டீம் அண்ட் ஏடி டீம் ரெண்டு டீமே எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, எனக்கு என்கரேஜிங்காக இருந்தாங்க. விஜய் ஆண்டனி சார் கூட எனக்கு முதல்ல எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும். அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். அவன் ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், அதை பேசிடுவான். இருங்க எல்லாரும் இப்படி வந்தீங்கன்னா சொல்லுப்பா. எல்லாரும் ஃபர்ஸ்ட்டுக்கே நான் ஹாய் சொல்லிட்டீங்களா? சாரிப்பா, கொஞ்சம் லைட்டாக காது கொஞ்சம் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது அவனுக்கு பிடிக்காது, நீ பேசுப்பா. சரி, திருப்பி எல்லாருக்கும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுப்பா. ஹாய் ஆல். எனக்கு விஜய் ஆண்டனி சாரோட எனக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது. யங்கர் வெர்ஷன் தான். ஆனால் அவர் கூட நீ தான் விஜய் ஆண்டனி சாரு. ஆனால் அவர் கூட பண்ணல. அவரு கூட நீ எப்படி பண்ண முடியும்? ஓகே, கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களை மீட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சாரை பார்த்து தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். சாரை பார்த்து இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அங்கே ஒவ்வொருத்தராக வரும்போது பேர் எழுதிட்டே இருக்காங்க. இவர் வரும்போது தோட்டாதர்ணி சார், நிரோஷா சார்னு எழுதிட்டாங்க. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா ப்ளீஸ் கண்டினியூ. அருண் பிரபு சார் ரொம்ப சைலண்டான, ரொம்ப காமாக சொல்லி தந்தார். எப்பயுமே பேசும்போது காமாக இருக்கும். நான் கிட்டக்கு போய் தான் கேட்கணும், அவ்வளோ சைலண்டாக பேசுவார். அவருமா ஹீரோ சார் தான் அப்படி பேசுவார், டைரக்டரும் அப்படி தான் பேசுகிறாரா? டைரக்டர் சார் மெயின்லி. ஓகே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதை கேப்சர் பண்ணி பேசுனீங்க?
அதுக்கப்புறமா எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க இப்போ தான் பேசுவார், நம்ம பண்ணிக்கலாம். கிடையாது, ஆனால் எனக்கு பிடிக்கும் அவரோட பேசுகிற ஸ்டைல். சூப்பர் சூப்பர். 2 பேர் ஏதோ தனியாக பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் அப்படியே அடுத்த ஆள்கிட்ட போகலாம். ஒரு கிளாஸ் பசங்க மீட் பண்ணுவோம், பேசுறது சகஜ சார். நாங்கள் அப்படியே வேணவே வரேன் சார், நாங்கள் அப்படியே அடுத்த நீங்கள் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை கூட்டின்னு போங்க, நீங்கள் பேசுங்கப்பா. எமோஷனல் டேமேஜ். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சுருக்கீங்களாமே சொல்கிறதுக்கு. அவர் சொல்ல வந்ததையும் மறக்கடிச்சிங்க கதிர். சொல்லுங்க அருண் பிரபு சார், டைரக்டரை பற்றி சொல்லுங்க. ஆமாம், அவர் எல்லாமே க்ளீன் அண்ட் டீட்டெயிலாக சொல்லி தருவார். ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு காம்னஸ் மட்டும் பார்க்கல, அப்படியே சீவோட வேவோட சவுண்ட் மாதிரி இருக்கும் பேசும்போது. ஓ, அவர் சொல்கிறது புரியல, பீச்சில் உட்காந்து கேட்டுன்னு இருப்பேன். சரி. ஹீரோ சார்? ஹீரோ சாரோட எனக்கு காம்போ இல்லை. நீ அவரு கூட இருந்தான்னு வச்சுக்கேன், அந்த சீல வர காற்று மாதிரி தான் இருக்கும் சவுண்டு. ஹீரோயின்ஸ் கூட கதிர் நமக்கு இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் அப்படி ஸ்டேஜுக்கு, பட் இருந்தாலும் அவர் கூட பேசுறது ஜாலியாக இருக்கு. தெரியுதுப்பா, தெரியுது. உங்கள் பேட்ச்மேட்ஸ் ரீயூனியன் நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்புறம் என் பக்கம் வருவீங்க, அதனால வரல. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். செப்டம்பர் 19 உங்களை பார்க்கறதுக்காக வெயிட்டிங். ஓகே, ஃபைனலி ஒரு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. உங்கள் கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டு. செல்முருகன் சார்கிட்ட போயிட்டு அப்படியே வந்து சார்கிட்ட வரலாம். சார் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை திருப்பி ஸ்க்ரீன்ஸில் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது த எக்ஸைட்மெண்ட் இஸ் ஃபுல்லி ஆன். நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் இட் டு ஒர்க் வித் விஜய் சார்? வணக்கம் எல்லாருக்கும். இந்த விஜய் ஆண்டனி சாரோட 25th ஃபிலிம், அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் சார். தனஞ்சயன் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி. நான் ஒரு 30-40 days அவர் கூடயே ட்ராவல் பண்ணேன். அதை நேர்லேயே பார்த்தேன். யாரும் ஷூட்டிங் வருவார், ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்தா அது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்றைக்கி ஒரு படம் 100 சாமின்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது தான் பார்த்தோம். அவர் தனஞ்சயன் சார் மாதிரி ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன் அவரை. கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம், திருப்பி வச்சு பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார். என்னென்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணுறாருனாங்க. அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே போயிட்டுருக்கும்போதே பார்த்தேன், விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறது தானா. அந்த பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். தூங்கலை, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். ஆமாம், வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அந்த அது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கோமோ, அது மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பார். நீங்கள் இறங்கினோன்னு ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார்? நம்ம ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ஆண்டனி சார். இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட் டே ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான், சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது, விஜய் ஆண்டனி கூட ட்ராவல் பண்ணோன்னாங்க. அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்கிட்டயும் சொல்லாது, ரிவீல் பண்ண வேணாம் சார். நாங்கள் இல்லை சார் அதான் சொல்ல மாட்டேன் சார். இப்போ ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு, நடுவில் சொல்லுவார், சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேறு கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார்னு லாஸ்ட் டேவும் சொன்னார். பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. இல்லை, ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணார். அப்புறம் நான் போகும்போது அவர் லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். இந்த மாதிரி நிறையா அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜய் ஆண்டனி சார். அப்படியே நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே? இல்லை, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட் பெஞ்சாக இருக்கணும், இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க வந்து பேஷண்ட் ஆகிடுவாங்க. புரிஞ்சுக்கோ புரியாதோ தெரிஞ்சுக்கோ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க 2 பேர் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை இவர் இந்த டீமில் யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். அருண் சார், இன்னொரு கேமராமேன் சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் இங்கே லைட்டுக்கே வரமாட்டார், ஷெல்லி சார். இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக இவ்வளோ பேரை பாராட்டுறாங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே சார் வந்து ஷெல்லி சார். அவர் ஒர்க்கை பேச பாருங்க, ஒரு சீனும் அவ்வளோ கிராண்டு. ஏன்னா இந்த ஆஃபீஸு ஒரு வீடுன்னு மட்டும்தான் அது இருக்காது. அவுட்டோர் கேமரா வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு 50லேருந்து ஒரு 60-70 பேர் இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் என்னென்னா ஷார்ட் இவங்க 2 பேர், அருண் சார் அப்புறம் இவங்க ஷெல்லி சாருக்கு ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க.
நாங்கள் ஒரு ஷாட் முடித்தோடனே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இவர் ஷாட் மானிட்டர் பார்ப்பாரு, இவருக்கு திருப்தியாக இருந்தாலும் கேமரா மேலே இருப்பார், கேமராமேனு ட்ரெயினில் இருப்பார். போய் இவரை பார்ப்பார், இவர் அவரை பார்ப்பார். ஏதாவது பேசணும்ல, பேச மாட்டாங்க. ஆக்சுவலாக ஏதாவது கான்வர்சேஷன் போயின்னு இருக்கு. நீங்கள் ரிகர்சல் பார்ப்பீங்க, எங்களுக்கெல்லாம் இவர் ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, இந்த திருப்பி ஒன் மோர் போனோமா, அவ்வளோ ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு பாண்டிங்னுவாங்கல்ல. சூப்பர். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் இது ஓகே பண்ணலாமான்னு. அவங்களுக்குள்ள என்னன்னா, இல்லை இது இந்த ஷார்ட் ஓகே, ஒரு க்ளோஸ்அப் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியா சார் கேட்டு மைக் வச்சிருப்பார். இவர் மைக் வந்து ஒன்லி ஒரு பிரேக்கு பேக்கப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். ஒரு சின்ன இது பண்ணிடலாம் சார், சரி ஓகே சார் அப்படின்னா. அதாவது இது என்னென்ன அந்த விவேக் சார் தனுஷ் சார் சொல்லுவாங்கல்ல, சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்கன்னு, இங்கே அப்படியே உள்ட்டா நார்மல் வாய்ஸே பேச மாட்டாங்க சார். நீங்கள் ஓப்பனாக பேசிங்க நினச்சி மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இருக்கீங்க சார். ஜெலி சார், கங்க்ராச்சுலேஷன், சூப்பர், தேங்க்ஸ் சார். நல்ல க்ரூவா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் கூட உங்க க்ரூல இணைஞ்சு கொஞ்சம் இந்த ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் எல்லாம். படம் சைலண்டா இருக்கும், படம் பேசும். அதே மாதிரி ட்ரெய்லர்லேயே பார்த்தோம் சார் சொன்ன மாதிரி 2 minutes ட்ரெய்லர்லேயே இவ்வளோ வேரியேஷன் காமிக்க முடிஞ்சது அப்படின்னா படம் எப்படி இருக்கும்னு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்குள்ள இருக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய வேதாத்ரி சார் காத்திருக்கிறாரு. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் விஜய் ஆண்டனி. இட்ஸ் வாழ்க வளமுடன். ஆக்சுவலி விஜய் ஆண்டனி, இட்ஸ் வி ஃபார் விக்ட்ரி சொல்லலாம், வெற்றி சொல்லலாம். அண்ட் ஏ இஸ் அருண் பிரபு. இந்த 2 பேரும் சேர்ந்த அந்த காம்பினேஷன், இட்ஸ் ரியலி ஸோ சர்ப்ரைசிங். எப்போதும் வந்து பிரபஞ்சத்துக்கு 2 விஷயம் உண்டு. அமைதி ஒன்று இருக்கும், ஆற்றல் இருக்கும். சக்தி திருமகன், இந்த 2 சக்தி திருமகன் சேர்ந்தது இட்ஸ் வெரி குட் காம்பினேஷன். ஆக்சுவலி பிரபஞ்சம் எப்போதுமே வந்து நமக்கு மெசேஜ் தான் கொடுத்துட்ருக்கும். என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவாங்க, பிரபஞ்சம் எப்போதும் மெசேஜ் கொடுக்குது. ஆனால் அந்த பாட்டில் அழகான வரியை நீங்கள் சொன்னீங்க, அந்த மனம் தடம் மாறிடுதுன்னு சொன்னது இருக்கு இல்லையா. மாற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், தடுமாற்றம் ஆகும் தான் வாழ்க்கையில். தடம் மாற்றம் மட்டும் ஆகாமல் இருந்தோன்னு ஆகணும். அதை நிறைய விஷயத்தில் ஆக்சுவலாக படம் பார்க்க மாட்டேன். ஒரு 3 decades ஆகிடுது. ஐ நெவர் see the movies, but really you made me to see the movie. And பிச்சைக்காரன், the message what you have given, it's really I have to appreciate Shashiji. It's superb. ஈவன் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது கூட அப்படியே நடுவில் பார்த்துட்டு விட்டுறது உண்டு. பட் யூ மேட் மீ டு see the whole movie. பிகாஸ் எதுக்காகனா மெசேஜ், அந்த ஒரு இடத்துல மெசேஜ் தான் வாழ்க்கைக்கு நமக்கு முக்கியமானது. அந்த மெசேஜை நீங்கள் நிறைய படம் பேரெல்லாம் பார்த்தேன், வெரி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி மீடியா, ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் த மீடியா. மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல் திங். அந்த மீடியா வழியில் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் வன்முறைன்னு தான் நினைப்போம் நம்ம, பட் அந்த வயலன்ஸில் யூ மேட் எ டிஃப்ரென்ஸ். ஏன்னா அந்த அமைதிங்கிறது இருக்கு இல்லையா, சிம்பிளிசிட்டி அண்ட் அமைதி 2 பேருமே. அதுவும் இவரை சொல்லணுன்னா வந்து சொல்லவே வேண்டாம், நான் கொஞ்சம் அமைதியாக பேசுவேன் நான் நினச்சிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் அவர் பார்த்த உடனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் டீம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இல்லைப்பா அவர் பாரு, அவர் சொன்ன மாதிரி தான். அப்படியே அவர் தலையசைக்கிறாரா இல்லையான்னு. தட் இஸ் த ரியலி தட் க்ரியேட்டிவிட்டி. அந்த கலைங்கிறது எவ்வளோ விஷயத்தை கொண்டு போகும். அந்த கலை வழியாக எப்படி அமைதியும் ஒரு மெசேஜை வாட் இஸ் மை டேக் ஹோம். இவ்வளோ வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், மெசேஜ் என்ன கொண்டு போகிறோம், நான் வீட்டுக்கு என்ன கொண்டு போகிறேங்கிறது தான் முக்கியம். அந்த வீட்டுக்கு கொண்டு போகிற விஷயத்தை ரொம்ப நல்லாவே நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அருண் பிரபு 2 பேரையும் நான் தம்பின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் பிகாஸ் டச்சிங். அந்த நீங்கள் உங்களுடைய படங்களையும் நான் பார்த்தேன், அதே மாதிரி பார்த்தபொழுது அதில் அந்த ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயம், வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து, வாழ்க்கையை வாழ தெரியாமல் தான் நம்ம போயிடுறோம். 2 பேருமே சேர்ந்த ஒரு காம்பினேஷன். ரியலி ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் அண்ட் ப்ரவுட் ஆஃப் யூ ஆஃப் கெட்டிங் திஸ். அருண் பிரபு ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ணார். முதல்ல நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் வேண்டாமே அப்படிங்கிறதுக்காகன்ட்டு. இல்லை அவங்க சேனலில் ஏதோ நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு அவர் பேசும்போது அந்த ஒரு சில விஷயங்களை அவர் கன்வே பண்ணார். எஸ் ஓகேன்னு சொல்லலாம், அப்போ ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்ட்டு 2 பேருடைய படத்தையும் பார்த்தது. ரியலி இட் வாஸ் ஸோ அப்ரிஷியேட்டிங். ப்ளீஸ். சூப்பர் சார்.